வெறுமை காணப்படுகிறது. ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஆண்டவரே, சரீரத்தில் ஆண்டவரே பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, பயங்கரமான சூழ்நிலைகளிலே உங்க பார்வை, உங்க சிந்தனை அன்றைக்கு படகுல பட்டது போல ஆண்டவரே, இந்த படகுல படணும்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்வோமா, ஆண்டவரே இயேசுவே உங்க பார்வை என் மேல படன ஆண்டவரே, கற்சாடியின் மேல பட்ட பார்வை அதை நிரம்பி ருசியுள்ளதாய் மாற்றினது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கற்சாடி மேல படணும்பா ஆண்டவரே, காலியான பாத்திரமாய் இருக்கிறோம், வெறுமையா இருக்கிற ஆண்டவரே, ருசியுள்ள பாத்திரமாய் மாறுவதாக மாறுவதாக கர்த்தருடைய சிந்தை என் மேல பட வேண்டுமே ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் சமீபமாய் இருக்கிற அவர் பரிகாரி. ஹல்லேலூயா, அவர் பரிகாரி. அந்த மலை மேல ஒரு ஆடு புதரில சிக்கி கொண்டிருந்ததுனால அன்றைக்கு ஆபிரகாம் போய் அந்த ஆட்டை பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக பலி கொடுத்தார். ஆண்டவராக இயேசு சிலுவையில சிக்கி நமக்காக பலியானார். 2 கரங்களை உயர்த்தி அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்காக சிக்கி கொண்ட அந்த சிலுவையில இயேசு இருந்தார். அன்றைக்கு ஆபிரகாம் தேடி பார்க்கும் பொழுது ஒரு புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆடு, அந்த ஆடு சிக்காமல் இருந்தால் ஆபிரகாம் பிடித்திருக்க முடியாது. ஈசாக்குக்கு பதிலாக பலி இல்லை. அதே போல சிலுவையிலே நமக்காக சிக்கி கொண்டிருந்த இயேசு ஹல்லேலூயா நமக்காக சாபமானார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே 2 நிமிஷம் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி ஒரு உணர்வு உள்ளவர்களாய் ஆண்டவரே, இந்த ஆராதனையில எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே, நல்லா சொல்லி உங்க சத்தத்தை நல்லா உயர்த்துங்க, உங்க ரத்தத்தினாலே விடுதலையான நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே பல போராட்டத்தில் வேதனையில வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில எங்கள் ஆவி சொல்லுங்க, என் ஆத்துமா என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள் என்னை ஆண்டவரே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நான் போகும் பொழுது விடுதலையோடு கடந்து செல்லணுமே. சொல்லுங்க, விடுதலையோடு. நல்ல உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் குமாரனை அந்த பர்திமேயை கூப்பிட்டான். எல்லாம் அமைதியா இருக்கும்படி சொன்னால் அவன் கேட்கல. இன்னைக்கு உங்க சத்தத்தை நீங்க உயர்த்தணும். எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் ஒரே சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். பல வேதனையோடு வந்திருக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அன்றைக்கு ஆலோட்டிகள்